ஹாய், வெல்கம் டு உமா அச்சு கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பாட் இட்லி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் தூள், உங்களுக்கு என்ன தூள் வேணுனாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தொக்கு மாதிரி வரணும்னு இல்லை, கொஞ்சம் வெந்தமாக இருந்தால் போதும். நம்ம இதை தோசை கல்லில் தான் போட்டு பண்ணணும். நான் 2 இதாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேனில் இதை ரெடி பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வதக்கிடலாம். நான் நிறைய குவான்டிட்டி வேணுங்கிறதுக்காக நான் பேனில் செய்கிறேன். இல்லைன்னா தோசை தவாலேயே நீங்கள் அளவாக வேணும் அப்படின்னா அதிலே வதக்கிடலாம். ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தோசை பேன் வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் 4 ஸ்பாட் இட்லி பண்ண போகிறேன். நீங்கள் 2 வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் 4 இதாக வச்சுட்டேன். அதுக்கு மேலே மாவு ஊற்றிக்கலாம். மாவு இட்லி மாவு மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே இட்லி பொடி தூவிக்கலாம். மூடி வச்சிடலாம். எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். நீங்கள் பட்டர் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால் நான் எண்ணெய் மட்டும் விட்டுக்கிறேன். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட இருக்கட்டும். வெந்துருச்சு. இப்போது இதை அப்படியே கட் பண்ணி விட்டு திருப்பிக்கலாம். இது டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்பாட் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது.